பார்த்தீங்கன்னா தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடமும் இருக்கும் இடமும் இதுவேன்னு சொல்றாரு. தன்னுடைய குமாரன்ட்டு சொல்றப்ப 11வது வசனம், எப்பொழுதும் குமாரனே நீ பாக்கியவானா இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலருக்காக மோசே கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவனாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அப்போ அடுத்து சொல்றாரு, நான் இவ்வளவுலாம் கர்த்தருக்கென்று வெண்கலத்தையும் மரத்தையும் இரும்பு மற்ற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் நான் சவதரித்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும்படியாக அதற்கென்று முன்னேற்பாடாக தாவீதுக்கு யுத்தம் பண்ணி 4 திசையிலையும் ஜனங்களை கீழ்ப்படுத்தி வைத்து இப்போ சாலமோன் ராஜாவான உடனே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டார். இது இலைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சாலமோனுடைய காலத்தில் சுற்றிலும் எல்லா ராஜாக்களையும் கர்த்தர் கீழ்ப்படுத்தி இருந்தார். அவருக்கு விரோதமாக யாரும் வராதபடிக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு இருந்தார். இப்போ கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது சொன்ன பொழுது ஈராம் ராஜா கிட்ட, அதாவது தாவீதோடைய நண்பனாகிய தீருவின் ராஜா ஈராம் அவன்கிட்ட சொல்லி, உமக்கிட்ட தான் நிறையா மரம் வெட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, ஆகையினால கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய கேதுரு மரங்களை நீர் வனத்தில் வெட்டி எங்களை ஆட்களை அனுப்புகிறோம், அவங்களெல்லாம் அந்த மரங்களையெல்லாம் கடல் வழியாக தெப்பங்களாக கட்டி நீர் அனுப்பி விடும்னு சொல்கிறப்ப அந்த ஈராம் ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். 7வது வசனம், ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. சரி, என் ஆட்களுக்கு நான் கட்டளை இடுகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் கொடுக்குறான். மரத்தை வெட்டி அதெல்லாம் கொண்டு அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வேலையில தீவிரமாய் செயல்படுகிறான். அப்போ தாவீது சொல்றாரு, 4 திசையிலையும் கர்த்தர் இலைப்பாறுதலை கொடுத்துருக்கிறார். சாலமோன்னு சொல்றாரு, சுற்றிலும் கர்த்தர் எல்லா இடங்கள்லையும் எனக்கு இலைப்பாறுதலை கொடுத்துருக்கிறார், விரோதியே இல்லை அப்படின்னு.